டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு லாஸ்டா பொங்கல் ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்த கேப்டன் மில்லர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு மூவி. அதுல குறிப்பா நம்ம தனுஷ் அவருடைய கெரியர்லயே முதல் முறையா அவர் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா படம் மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பொருள் செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படமும் இந்த கேப்டன் மில்லர் மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்திருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது அந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கே சரியா சொல்ல வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஆனா அதை சரியா சொல்லாம எப்படிலாம் சொதப்பணுமோ சொதப்பி அப்படியே என்னென்னமோ பண்ணி அந்த படத்தை எப்படிலாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்திருக்காங்க. இந்த கேப்டன் மில்லர் எந்த ஓடிடில எப்போ வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. அதுல குறிப்பா பிப்ரவரி 9 இல்லைனாக்கா 12ஆம் தேதி இந்த படம் ஸ்டீம் ஆக போகுது. அதுக்கான அப்டேட்டுமே அமேசான் பிரைம் தரப்புல கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அப்ப இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஒரு ஓல்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, இந்த வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா அந்த இடத்துல ஸ்டீம் ஆக போகுது. அதுல குறிப்பா அன்சென்சார்ல இந்த படத்தை அங்க ஸ்டீம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட 4 நிமிஷம் போட்டேஜ் மட்டுமே கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஓவர்சீஸ்ல போகும்போது அங்க சென்சார் போர்டு அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணவே இல்லை. ஒருவேளை நான் சொல்ற அந்த ஓடிடில வந்துச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் சேர்த்துதான் வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ஏதோ ஒண்ணு இந்த வாரம் அங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அது இன்னொரு அப்டேட் அன்சென்சார்ல வந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்து அப்டேட் பண்றோம். அன்சென்சார்ல வந்தாவது என்ன சீன்ஸை கட் பண்ணாங்க, ஏன்னா கட் பண்ணி பார்த்த படமே இப்படி இருக்கு, கட் பண்ணாம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.